எப்படி சூப்பர். ஏய் ஏண்டா பாருப்பா, அழகு அப்படி ஒரு அழகு. இறங்கி நெஞ்சுக்குள்ள ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரிவில் பார்த்துருப்பீங்க. ப்ரிவில் பார்த்த மாதிரி வீடியோ பார்த்தா எப்படி உங்களோட ஃபோட்டோ வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ணுறது, உங்களோட ஃபோட்டோவோ பிடிச்ச ஃபோட்டோ யாரோட ஃபோட்டோனா உங்களோட மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணலாம். அது எப்படி எடிட் பண்ணுறது நான் சொல்லி தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம சேனல் நீங்கள் இப்போ சொன்னால் மறக்காம இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். எனக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க. வாங்க வீடியோ பார்த்தா போயிடலாம். இந்த வீடியோ பண்ணி ஒரு நல்ல மோஷன் ஆப் தேவைப்படுது. இந்த ஒரு ஆப் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஒரு வீடியோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிவிடும். இந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல. இந்த ஆப் லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின்மெஸில் கொடுத்துருங்க. இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணோம். இப்போ வீடியோ இம்போர்ட் பண்ணால் ஒரு QR கோட் கொடுப்பேன். அந்த QR பண்ணி கூகுள் பே ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா இந்த ப்ராஜெக்ட் அலிமெண்ட் ஷாப்பில் இம்போர்ட் பண்ணலாம். அப்படியே ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பேன். அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணி பார்த்தோன்னா இந்த ப்ராஜெக்ட் அலிமெண்ட் ஷாப்பில் இம்போர்ட் பண்ணலாம். ஓகே, அப்புறம் ரெண்டே பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்றேன். நீங்கள் எடுத்துங்க. ஓகே, எடுக்கணும் கரெக்டாக டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிட்டு எப்படி கரெக்டாக இந்த வீடியோ ப்ராஜெக்ட் லிங்க் எழுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் அப்போ யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கணும். டேட் பண்ணா இருக்கும், ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அந்த டேட்டுக்கு நோட் பண்ணிட்டு டெலிகிராம் குரூப்பில் போய்ட்டு அந்த டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த லிங்க் மேலே கிளிக் பண்ணி ஒரு QR கோட கூகுள் பே ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா இந்த ப்ராஜெக்ட் அலைமெண்ட் இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் எடிட் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தலாம். இல்லை அப்புறம் நீங்கள் சொல்கிறது எனக்கு கொஞ்சம் புரியல, இந்த ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னா டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஆல்ரெடி கிரியேட் பண்ணி ஆல்ரெடி யூடியூப்பில் போட்டிருக்கேன். அந்த ஒரு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், வேணுங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, ஜஸ்ட்டு நீங்கள் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தலாம். இம்போர்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் எடிட் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு வீடியோ ஓடும். நீங்கள் ஒன்றே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு நீங்கள் இதுவே பண்ண தேவையில்ல. அந்த கரெக்டாக பார்த்தா கரெக்டாக 10:20 அப்புறம் தான் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க. ஓகே, எங்களுக்கு இப்படி ஆட் பண்ணுறது சொல்லி கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி பார்த்தா ஒரு கேர்ள் இமேஜ் பார்த்து ஆட் பண்ணி வச்சிருப்பேன். அந்த கேர்ள் இமேஜ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் மாதிரி கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்துருங்க. ஃபில்லை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணி அப்படின்னா கேலரி எல்லா ஃபோட்டோஸ் போகும். இப்போ எந்த பர்சன் வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ண போகிறோம் அந்த பர்சனை செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கொடுத்தோம்னா அவங்களோட ஃபோட்டோ பக்கவாக இந்த ஃப்ரேமில் பார்த்தா செட் ஆகிடும். ஓகே, நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இங்கே ஒரு பிக் இருக்கும். அந்த பிக் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்துட்டு ஃபில்லை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கிளிக் பண்ணி ஃபோட்டோவை சேஞ்ச் பார்த்தா பண்ணிக்கங்க. ஓகேங்களா, சிம்பிள் மெத்தட் தான். இதே போல் கொடுத்துருக்க எல்லா பாக்ஸ் இமேஜ் மேலே கிளிக் பண்ணி உங்களுக்கு யாரை வச்சு ஆட் பண்ணி போகிறோம் அவங்களுடைய பிக்கை பார்த்தா லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பார்த்தா ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சுட்டு ஏரோ பட்டன் கிளிக் பண்ணி அப்படின்னா மேலே ஏரோ பட்டன் இருக்கும், அது கிளிக் பண்ணி அப்படின்னா வீடியோ 1080 பிக்சல் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தா மொபைல் பார்த்தா சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தா இந்த வீடியோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுக்கான நியூஸ் சூப்பரான பெஸ்ட்டான ஒரு வீடியோ வைக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.